கைபேசி மேடடா இது. அதுல கொண்டு போய் ஒரு ஐட்டத்தை விட்டுட்டு திராவிட இயக்கத்தை காப்பாற்ற போறாங்க. நீயா திராவிட இயக்கத்தை காப்பாற்ற போற? தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். திருப்பூர் எங்கேயும் இந்த கேள்வி வச்சு பார்க்க முடியாது. திருப்பூர் மாநகராட்சி தொடங்கி வைக்க தகப்பனும் போறான், மகனும் போறான். ரெண்டு பயிர்களும் ஒரே குரல்ல பேசுவான், ரெண்டு பேரும் ஒரே ஆள கணக்கு பண்ணுவான். மகன் முதல்ல பேசுகிறான். திருப்பூர் மாநகராட்சியை தொடங்கி வைக்க வந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கள்ளக்குடி கொண்ட காவியம், தந்தை பெரியாரின் தலைமானாக்கர் அறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அன்புள்ள அண்ணன் கலைஞர் அவர்களை மகன். பிறகு தகப்பன் பேசுறார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர், கழகத்தின் பொருளாளர், வருங்கால தமிழர்களின் நம்பிக்கை, என் அன்பு தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை தகப்பன் தம்பிங்கிறான், மகன் அண்ணங்கிறான். கலெக்டர் பார்த்துட்டு சொல்றான், ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா, ஒரே குழப்பமா இருக்குங்கிறான். இன்னும் இந்த திருக்கூட்டம் நாடை கைப்பற்ற போறான். விவசாயிகள் இப்படி படாத பாடுகிறான். தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிமாணிக்கம் அதிசிங்க போய் பார்த்து தஞ்சாவூருக்கு விமான நிலையம் வேணும்னு கேட்கிறான். நம்ம எலிக்கறி தின்னுட்டு கிடக்காங்க, அவன் ஏரோப்ளேன் வேணுங்கிறான். நம்ம நண்டு பிடிச்சு தின்னுட்டு கிடக்கும் நாதியத்து போய். பழனிமாணிக்க எம்பி அதிசிங்க பார்த்து ஏரோப்ளேன் கொண்டு வாங்குறான். குவிச்சுட்டானு, அடிச்சு குடிச்சு அப்பப்பப்பப்பா 50 தலைமுறைக்கு சேர்த்துட்டான். 50 தலைமுறைக்கு சேர்த்துட்டான். தமிழ்நாட்டை இன்னும் ஆளணும்னு துடிக்கிறான். நாடாளுமன்றத்துக்கு போடணும்னு நினைக்கிறான். உன் மகளை எம்பி ஆக்கி, அவளுடைய கள்ளக்காதலனை மத்திய மந்திரியாக்கி, தொலைத்தொடர்பு துறையை சூறையாடி 1,76,000 கோடி ரூபாயை விழுங்கிய கும்பல் தப்பித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு தப்புத்தாளங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். அம்மாவினுடைய ஆட்சியும் அம்மாவிற்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படும் என்று அவன் கருதி கொண்டிருக்கிறான். நடக்காது. காலம் எங்கள் பக்கம் கவரி வீசு. மக்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை சலுகை! என் பையன் +2 படிக்கிறான். இப்போ என் லேப்டாப் வாங்கி கேட்டான். வாங்குறேன் அப்படின்னு. ஒரு நாள் துபாய்க்கு பேச போனேன். துபாயில நல்ல கிடைக்கும்ப்பா, அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிட்டு வரல. துபாயில இருந்து வாங்கிட்டு வரலையா? வரல. ஏன்? அங்க டீசல் தான் வைக்கிறான், லேப்டாப் இல்லைன்னு. ஒரு நாள் பஹ்ரைனுக்கு பேச போனேன். அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னா. ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வரல. லேப்டாப் வாங்கலையப்பா, அங்கேயும் கிடைக்கலடா அப்படின்ட்டு. நீ பொய் சொல்றேன்னா? பொய்யே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு அவனை சொன்னேன். நான் லேப்டாப் என் மகனுக்கு வாங்கி கொடுக்கல, அம்மா கொடுத்துட்டாங்க. அவன் அம்மா வாழ்க்கை, எனக்கு முன்னாடி அவன் அம்மா வாழ்க்கை. அவன் எனக்கு சீனியர் ஆயிட்டான், நான் ஜூனியர் ஆயிட்டேன். 5 வருஷம் கருணாநிதிக்கு ஆட்சியில் அவன் மொத்தம் விட்ட பஸ் ரூட் 2000. நான் போக்குவரத்து செந்தில் பாலாஜி கிட்ட எத்தனை பஸ் ரூட் இதுவரைக்கும் விட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். நான் 1.5 வருஷத்துல நான் 1600 பஸ் ரூட் விட்டுருக்கேன். 6000 பஸ் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கேன். பஸ் போகாத ஊரில் இன்னைக்கு இவன் டீசல் விலை ஏத்திட்டே இருக்கான். தாங்கிக்கிட்டு இன்னைக்கு மானியம் கொடுத்தது ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவ்வளவு சங்கடத்துல என் தம்பி 10 வருஷமா சுகம் இல்லாம படுத்து கிடக்கான். எந்த வேலைக்கும் போக முடியாது அவனுக்கு. அவன் சோமலாத்தனால என்னுடைய தம்பியினுடைய மனைவி ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டார். 2 செல்ல குழந்தைகள் நான் தான் படிக்க வச்சேன். பிள்ளைகளுக்கு படிப்பே வரல. ஏதாவது ஒன்று படிச்சிருடா கஷ்டப்பட்டுன்னு சொல்லி மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் முடிச்சு, அசோக் லைன்ல அப்ரெண்டிஸ் படிக்க முடிச்சு, இப்போ அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி வந்து நான் அதிமுகவில் சேர்ந்த பிறகு நான் கோட்டைக்கு ஒரு நாள் போய் செந்தில் பாலாஜிட்ட சொன்னேன், என் தம்பி பையன் இப்படி முடிச்சிருக்கான், ஒரு வேலை போட்டு தாங்கன்னு கேட்டேன். நீங்க நீங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொண்டு வாங்கன்ட்டான். இருக்கா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு? நாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டுன்னு வரல, அது வராம நான்